ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். அதே சேம் டைமு மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸையும் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி ஓவராலாக என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, எந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு, எந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். என்னோட நேற்று அனலைஸ் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கோம். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நான் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். அதே மாதிரி பாட்டமில் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு இது கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வர போகிறேன்னு. ஓகேங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளார ஒரு லோ ஹை லோ ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது நமக்கு? இப்போ இந்த கேண்டிலோட ஹை போச்சுன்னா கரெக்டாக 19,057. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெவல் வரைக்கும் மேலே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல சப்போர்ட்டில் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வச்சு இப்போ இந்த மந்த் வரைக்கும் அப் டு டேட் வரைக்கும் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் நிஃப்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீக்லியில் போய் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி பாட்டமில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் இது என்ன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஒரு சேனல் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். லோ ஹை லோ. இப்போ வந்து இது இந்த ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் இதுக்கு மேலே, அதாவது இந்த 18,880, அதாவது 18,900 வச்சுக்கோங்க. 18,900க்கு மேலே மூவ் ஆகுறப்ப நம்ம வந்து அங்கே இதில் பார்த்தோம்ல மந்த்லியில் 19,100. ஓகேங்களா? அந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்து ட்ரெண்டு மூவ் ஆகுது. இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் நம்புகிறேன். பேங்க் நிஃப்டியில் நான் சொன்னேன்ல, ஆல் டைம் ஹை லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் ஏறும். பட் அந்த இடத்துல திருப்பி இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா எந்த இடத்து வரைக்கும் டார்கெட் இருக்குங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனல் லெவல் இருக்கும். அதே தான் இப்போ நிஃப்டியும் வந்து கரெக்டாக நின்றுட்டுருக்கு. இந்த ஆல் டைம் ஹைவில் தாண்டறப்ப எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்கும். திருப்பி ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ், இப்போ அந்த 19,100 வரைக்கும் மேலே ஏறிட்டு எகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து அப்கமிங்கில் இது வந்து 19,500 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில். ஓகேங்களா? இதை இப்போ லாங் டேர்மில் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் படி பார்க்குறப்ப இப்போ பாருங்களேன், லோ ரீசெண்டாக வந்த லோ, அதுக்கு மேலே உள்ள ஒரு ஹை, இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்களேன். நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 0.5க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் பாருங்கள் 0.618ங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பரு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட நம்ம பார்த்த லெவல் இங்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைனில் வந்த லெவலும். ஓகேவா? 19,098. ஸோ என்னோடய அனலிசிஸ் படி இப்போ இது வந்து ஆல் டைம் ஹை லெவலில் தாண்டறப்ப வர வீக்கில், அதாவது வர 2-3 வாரத்துக்குள்ளார வந்து 19,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாதான். ஓகேங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ஈஸியாக இந்த 19,500 லெவல் சொல்கிறேன்ல, இந்த சேனலோட ஹை, இந்த ரீஜனை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்ம அந்த ட்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டை. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேங்க் நிஃப்டி டவுனில் இருந்தது, நிஃப்டி வந்து கன்சல்டேஷன், ஒரு ஸ்மால் டவுனு ப்ளஸ் கன்சல்டேஷனில் இருந்தது. பட் இன்றைக்கி ரெண்டுமே வந்து பயங்கர புல்லிஷ் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் கூட ஜேர்னி பண்ணோம். அப்போ தான் வந்து அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை தான் என்னோடய டார்கெட்டாக வச்சு நான் ப்ளே பண்ண போகிறேன். இதுக்கு சப்போர்ட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு கீழே சப்போஸ் இறங்குனா சப்போர்ட்டாக எந்த லெவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட லோ அது வந்து 18,555 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடம் நான் இங்கே கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து 18,400. அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 18,100 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு.
ஓகேவா? இப்போ டெய்லியில் போய் என்ன மாதிரியான ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலு. நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ இந்த நான் மார்க் பண்ணுறேன்ல, இந்த லைனுக்கு இந்த சைடு இப்போதைக்கு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல இப்போது இந்த இடம் வந்து ஆல் டைம் ஹை லெவலில் இருக்குது, ப்ரீவியஸாக இருந்தது. இங்கேருந்து மூவ் ஆன மார்க்கெட்டு இந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு டவுன் நடந்திருக்கு. இப்போ அப்படியே இதை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஹை போயிட்டு டவுன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி புல்பேக் கொடுத்தது அதே லெவலில் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் அந்த ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஹையே ஒரு கரெக்ஷன் வந்து இப்போ நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹை லெவல். ஓகேங்களா? இந்த இடத்துட்டையும் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணோம். நீங்கள் உடனே 19,000 போய்டும், 19,500 போயிடும், பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நமக்கு வரல. அந்த ஆல் டைம் ஹை லெவலில் போயிட்டு கன்சல்டேஷன் நடந்து திருப்பி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான, அதாவது 18,100 அதுக்கு மேலே உள்ள ஸ்விங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அது வந்து 18,400. நான் சொன்னேன்ல இதில் வீக்லி கேண்டில் அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்போ நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்குது, நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தெளிவாக மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெய்லியில் சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, என்னோடய அனலைசிஸில் இப்போ இன்னைய டேவோட லோ தான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 18,700. ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், நான் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணி அந்த இடத்துல எப்படி நமக்கு சப்போர்ட் எடுக்கும், ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனால் எந்த மாதிரியான மூமெண்டம் கொடுக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஸ்விங்கோட இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, 18,550 இந்த ரீஜியனு. அதுக்கு அடுத்து டெய்லியில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,477. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஹையை கனெக்ட் பண்ணுறேன், இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்களேன், நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெண்டு ஒரு லோ ஹை லோ ஹை, இப்போ இந்த ஹை லெவலில் போய் ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கு மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் தான் நம்ம வந்து அடுத்த அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்தோ இல்லை அதுக்கு மேலே மூவ்மெண்ட் நடந்தோ கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலு. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நம்ம வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டமில் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதுவுமே வந்து நமக்கு ஒரு லோ ஹை லோ சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேருந்து புல் பேக் ஆகுது. ஸோ இந்த ஹை ரீஜனை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு ப்ளே பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஹை வந்து எந்த லெவல்னால் அது வந்து 45,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 45,000 போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு. ஸோ இந்த இடம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் உண்டு. ஆனால் போன மாதமும் சரி, இந்த மாதம், அதாவது ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சு, இந்த லெவல்லையுமே பாருங்களேன், நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருந்ததில்ல, அந்த மந்த்து அந்த ஹைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கேண்டில் இன்னமும் வரல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே இப்படி போயிட்டு இது வந்து டபுள் டாப் சொன்னால் மாறினா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இறங்கும். ஓகேவா? இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வந்து இந்த டபுள் டாப் ஜோன் வந்தால் எந்த மாதிரி கீழே இறங்குங்கிறத இதை வச்சுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். எந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், அப்போ ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலே, அப்படி இல்லைனா இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க மந்தோட ஹைக்கு மேலே மூவ் ஆகுறப்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து 45,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு மந்த்லியில் காட்டுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அப்படியே வந்து வீக்லி கேண்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த ஹையிலேருந்து இங்கே ப்ரீஸாக இந்த ஹை. ஸோ இந்த லெவலுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸு நம்ம அடுத்து கன்சிடர் பண்ணுற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் படி இங்கே வர லெவல் வந்து பார்த்திங்கன்னா 45,200 வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே வந்து சப்போர்ட்டு அப்படிங்கிறத மார்க் பண்ணோன்னா இந்த இடம் வந்து
ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட் எடுத்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை போகணும். சப்போஸ் அப்படி திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, வீக்லியில் இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்சர் வைக்கிற பாருங்கள், இந்த இடம் அது வந்து 41,800 ரீஜன். ஓகேங்களா, இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோன் ரெண்டுமே மேட்ச் ஆகிற லெவல் பார்த்தீங்கன்னா 41,800. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து ஓவரால் ட்ரெண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதாவது இந்த வீக்கோட லோ 43,400 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து 42,750 ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஹை போச்சுன்னா இந்த வீக்கோட ஹை தாண்டிட்டோம். இந்த வீக்கோட ஹை லெவல் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த வீக்கோட ஹையை தாண்டுறப்ப இங்கே பாருங்கள், இந்த வீக்கோட ஹை லெவல் எங்கே இருக்குது, 44,250 ரீஜன். ஓகேங்களா, இதுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் 44,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஹை அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இது தான். ஸோ 44,250 தாண்டுது அப்படின்னா நமக்கு வந்து 44,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இதில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக எப்படி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போனது, ஒரு ரெட் கேண்டில் வச்சு டவுனை வந்து இங்கே நல்லாவே காமிச்சிருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த கேண்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், பெரிய பெரிய ரெட் கேண்டில். ஓகேவா, ஆனால் இப்போ வந்துட்டு இருக்க லெவல் பாருங்களேன், நல்ல அப் ட்ரெண்ட் போனது லாஸ்ட்டு 3 வீக்காகவே இல்லை 4 வீக்காகவே வச்சுங்க, 1 மந்த்தாகவே டோஜி டைப் ஆஃப் கேண்டில், ரெட் கேண்டில். அதுவும் பாருங்கள் கரெக்டாக இந்த நெக்லைன் லெவலுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல டேர்ன் ஆகிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக்ஸை ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்ப தோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பட் எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மூமெண்டம் நடக்கலாம். நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம். ஓவராலாக என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். வீக்லி கேண்டில் நான் சொன்னேன்ல இந்த இடம் போயிட்டு இப்படி டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அது எப்படி கிளியராக இதில் புரியுது பாருங்கள் உங்களுக்கு. அதாவது ஒரு கன்சால்டேஷன் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இந்த கன்சால்டேஷன் மேலே பிரேக் அவுட் ஆனால் 45,000 போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. கீழே இறங்கினா அடுத்தடுத்த சப்போர்ட் சொன்னால அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் இதுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த ஹை ஸோ இந்த இடம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 44,375 ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் இந்த 44,500 125 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துக்கிட்ட திருப்பி கன்சல்டேட் ஆகி தான் மூமெண்டம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 43,400. ஓகேங்களா, இந்த இடம், இந்த கேண்டில். ஸோ 43,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 42,700. இன்பிட்வீனில் டே லோவில் இருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 43,100. அதுக்கு அடுத்து திருப்பி சப்போர்ட் எடுக்கணும்னா 42,560 அந்த ரீஜன்லையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நெக்ஸ்ட் வீக்கில். ஓகேங்களா, இதே அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இன்னைய டேவோட ஹையை தாண்டுறப்ப ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 44,200 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து 44,375 வச்சு ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த கிராஸ் எல்லோ லைன் வரைஞ்சிருக்கலாம். இதை மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து அது 44,500 வரைக்கும் மூவ் ஆகும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னா 45,000 போய் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு அந்த இடத்துலேருந்து புல் பேக்கோ இல்லை திருப்பி ரீடெஸ்ட் லெவலோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா, அது அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒரு நாள் அனலைஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஓவராலாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.